ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக, உஷ்ண காலத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்களாக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, நீங்கள் மனரம்யமாய் இருப்பீர்களாக. இந்த நாளில் லேவியராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள். ஆனால் மோசேயை தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையில் வைத்து அவருக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிறது குறித்ததான கட்டளைகள் இதெல்லாம் நிறைய தருகிறார். இவைகள் யாத்ராகமத்திலும் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே 25ஆம் அதிகாரத்தில் அவர்கள் செய்ய வேண்டியதான காரியங்களை எல்லாம் நிறைய சொல்லிட்டு 26ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். அப்படியானால் நமக்கு தேவன் தருகிற எல்லா வாக்கு தத்தங்களும் நான் அடிக்கடி சொல்லுகிறது போல அவைகள் நிபந்தனை உள்ள, கண்டிஷன் உள்ள வாக்கு தத்தங்கள். இங்கே சொல்லியிருக்கிறது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். நிறைய ஆசீர்வாதங்களை குறித்து அடுத்த வசனங்களிலே சொல்லியிருக்கிறது. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை கொடுக்கும், மரங்கள் தன் கனியை கொடுக்கும். இதெல்லாம் சொல்லி 9ஆம் வசனத்தில் வரும்போது என்ன சொல்லியிருக்கிறது கேட்டால், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன். அதாவது நீங்கள் என்னுடைய கட்டளைகளின்படி செய்கிறீர்களா, அவைகளை கை கொள்ளுகிறீர்களா என்று நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறீர்கள், என் வசனத்தில் சொல்லப்பட்டவைகளை செய்கிறீர்கள் என்று நான் காணும்போது உங்களை பலுக செய்வேன், உங்களை பெருக பண்ணுவேன், உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். மாத்திரமல்ல, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை. என் கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு அதன்படி நடந்தால் என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை அப்படின்னு சொன்னால் வெறுப்பதில்லை. இன்னொரு விதத்தில் சொன்னால் என் ஆத்மா உங்களை நேசிக்கும், என் ஆத்மா உங்களை திடப்படுத்தும், உங்களை கனப்படுத்தும். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். எப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டு அவைகளை கை கொண்டு அதன்படி நீங்கள் நடந்தால். தேவனாகி கர்த்தர் நமக்கு என்று திரளான நன்மைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் காலையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், அதன்படி செய்வேன் என்கிறதான ஒரு பொருத்தனையோடு கூட நம்ம ஆரம்பிப்போமா? அப்படி செய்தால் கர்த்தர் நம்முடைய நடுவிலே தம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பார். நம்முடைய ஆத்மாக்களை அவர் ஆரோசிக்க மாட்டார். அதற்கு மேல் விசேஷமான என்ன கேட்டால், நமது மேல் கண்ணோக்கமாயிருந்து நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணி தம்முடைய உடன்படிக்கையை நம்மிடத்தில் திடப்படுத்துவார். இந்த வார்த்தைகள் இந்த நாளிலே கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சொந்தமாக்கி தருவாராக. இப்படி வாழ கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்களோ உடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு ஒத்தாசைப்படும். கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லியிருக்கிற அதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள கிருபித்தார். இந்த நாள் முழுதும் கூட இருந்து வழி மாலை நடக்க இருக்கிறதானே பைபிள் ஸ்டடியில தேவ பிரசன்னம் விளங்க செய்யும். உடைய வார்த்தைகள் ஜனங்கள் கேட்டு அதன்படி நடக்க கிருபித்தார். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென். மாலை நடக்க இருக்கிறதான பைபிள் ஸ்டடி மறந்து விடாதீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய மறந்து விடாதீர்கள். நீங்கள் பலுகுவீர்கள், பெருகுவீர்கள், உங்கள் எல்லையை அவர் விரிவாக்குவார். God bless you abundantly again and again and again and again. Amen.